அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் என்னோட எம்சிக்யூ புக்லேருந்து கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பண்ணுறதை பார்த்துடலாம். இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் 1/(s + 1/2) ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ டி இ பவர் மைனஸ் டி, ஆப்ஷன் பி இ பவர் மைனஸ் டி, ஆப்ஷன் சி 1/t இன்டு இ பவர் மைனஸ் டி, ஆப்ஷன் டி t² இன்டு இ பவர் மைனஸ் டி. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா என்னோட எம்சிக்யூ புக்லெட் மொத்தத்தையும் சால்வ் பண்ணி வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எம்சிக்யூ புக்லெட் வேணுன்றவங்க 2500 ப்ராப்ளம் புக்லெட்டு. ஸோ வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த புக்லெட்டை ரிசீவ் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நோட் போட்டு எழுதுங்க. ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். சார் என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, ப்ராக்டிஸ் கொஷின் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுக்க முடியுமா? டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே தனித்தனி காஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 9384686847. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் 1/s + 1/2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எய்ம் என்னன்னா ஃபைண்ட் L இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + 1/2. ஸோ லேப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். வோல்ட்ரா டைப் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், எஸ்பெஷலி வோல்ட்ரா இன்டெக்ரல் டைப் டிஃபரன்ஸ் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்லாஸ் அப்ளை பண்ணி இன்வெர்ஸ் லேப்லாஸ் போட்டு சால்வ் பண்ணி சொல்யூஷன் பிடிப்போம். ஸோ நிறைய இருக்குது. ஒரு சிலது டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லேப்லாஸ் வச்சே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது. ஓகே பாயிண்ட். இப்போது நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. L of t power n பார்த்தீங்க அப்படின்னா n factorial divided by s power n plus 1. ஓகே, அப்போ L of 1க்கு என்ன கிடைக்கும்? L of tக்கு வேல்யூ n = 1 போட்டிங்க அப்படின்னா 1 factorial divided by s² நினைக்கும். L of tக்கு பார்த்தீங்கன்னா 1/s². ஓகே, அப்போ L inverse of 1/s² என்ன கிடைக்கும்? tன்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய f of t. இப்போ f of t tன்னு எடுத்தா அதோட இன்வெர்ஸ் லேப்லாஸ் 1/s². மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் 1/s² வேல்யூ t. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ரெண்டாவது, இப்போது L of e power 18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 1/s - a எழுதிக்கலாம். L of e power -18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். s + a எழுதிக்கலாம். அதாவது e power 80 இருந்தாலும் சரி, e power -80 இருந்தாலும் சரி, e power 80 இருந்தால் sக்கு பதிலாக s - a ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. e power -80 இருந்தால் sக்கு பதிலாக s + a ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இது எழுதிக்கங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ கிவன் ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதானே லேப்லாஸ் இன்வெர்ஸ். இந்த இதுக்கு லேப்லாஸ் இன்வெர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போது இது எப்படி எழுதிக்கலாம்னா L inverse of 1/s + 1/2 ஃபார்மேட்டில் இருக்கா? இது நத்திங் பட் e power -t டைம்ஸ் L inverse of 1/s² எழுதலாமா பாருங்க. இப்போ இதுக்கு நீங்க லேப்லாஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா s இருக்கிற இடத்துல s + 1 ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அதனால e power -t வெளியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ e power -t டைம்ஸ் 1/s² லேப்லாஸ் இன்வெர்ஸ் லேப்லாஸ் பார்த்தீங்கன்னா t. இப்போ t e power -t அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் பண்ணுங்க. இது வரும் t e power -t தான் கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. L inverse of s/s + 2/2. ஓகே, இது வேணாம், இது போடுங்க. L inverse of s/s + 2/2. ஸோ இதனுடைய இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ என்ன வருன்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில விஷயம்லாம் நான் ஒரு பேசிக்காக ஒரு சிலது நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் அதை பார்த்துக்குங்க. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ L of e power 80 பார்த்தோம் 1/s - a. L of sin 80க்கு பார்த்தீங்க அப்படின்னா a/s² + a². அடுத்து L of cos 80 பார்த்தீங்க அப்படின்னா s/s² + a². இது நம்ம ஜஸ்ட் பார்த்தது, இதெல்லாம் வெல் நோன் ஃபார்முலா, நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்போ L of e power bt × sin 80 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல் ஆஃப் சைன் ஏடி கண்டுபிடிச்சிட்டு இதில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் பிஏ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த பிஏ சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த அவுட்புட்டில். இந்த அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பை எஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பின்னு போகணும். ஓகே, ஸோ அப்போ போட்டால் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? அப்படின்னா கிடைக்கும் ஏ பை எஸ் மைனஸ் பி அந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் ஒரு சில விஷயம்லாம் கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் லேப்லாஸ் கண்டுபிடிச்சி உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொடுத்துட்றேன். எல் ஆஃப் இ பவர் டி இன்டு காஸ் 4t இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன? அடுத்து எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 2t சைன் 6t இதனுடைய லேப்லாஸ் என்ன? அடுத்து எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 3t இன்டு சைன் 2t ப்ளஸ் காஸ் 2t இதனுடைய லேப்லாஸ் என்ன அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே இந்த ஃபார்முலாக்குள்ளே வர்றது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இ ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 3t இதுக்குனுடைய லேப்லாஸ் என்ன? ஸோ என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இதனுடைய லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு எல் ஆஃப் இ பவர் எல் ஆஃப் டி ஸ்கொயருடைய லேப்லாஸ் எழுதுவீங்க. எழுதிட்டு இதில் இருக்கிற எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் 3 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க இந்த இதில். ஓகே, செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்னோடய எம்சிக்யூஸில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அது சும்மா யூஜிடிஆர்பிலாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா போதும். உங்கள் லைஃப் டைமில் ஒரு 45% இன்னையிலேருந்து யூஜிடிஆர்பிக்குன்னு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். உங்கள் கையில் போஸ்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய லைஃப் டைமில் 45% வந்து யூஜிடிஆர்பிக்கு ஒதுக்கி நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ணலாம்? யூஜிடிஆர்பியை அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரெகுலராக என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது தான். ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.